ட்ரிபிள் crochet ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு 5 ட்ரிபிள் crochet வேணும். ஸோ நான் 9 ஃபவுண்டேஷன் செயின்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் இருக்கிற 4 ஃபவுண்டேஷன் செயின்ஸை ஸ்கிப் பண்ணோம் டு மேட்ச் தி ஹைட் ஆஃப் த ட்ரிபிள் crochet ஸ்டிச். ஓகே, இப்போ ஸ்லிப் நாட் 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகே, இப்போ 1 2 3 4 ஃபவுண்டேஷன் செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னோட 5th செயின் ஃப்ரம் தி ஹூக். ஓகே, இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரிபிள் crochet பண்ணுறதுக்கு நம்ம 2 தடவை yarn ஓவர் பண்ணோம். யானை ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் crochetக்கும் ஹாஃப் டபுள் crochetக்கும் நம்ம 1 டைம் yarn ஓவர் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். ட்ரிபிள் crochetக்கு 2 டைம்ஸ் yarn ஓவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி yarn ஓவர் பண்ணிவிட்டு பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணும் 5th செயின். இப்போது உங்களுக்கு 4 லூப்ஸ் கிடைக்கும் ஹூக்கில். இப்போ yarn over and pull through first 2 loops, yarn over and pull through next 2 loops, yarn over and pull through last 2 loops. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் crochet ஸ்டிச். மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ 4 மோர் இருக்கும். 1 2 3 4. இப்போது 4வது ஸ்டிச்சில் 2 தடவை yarn over பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணும். Three more. Second stitch. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ பண்ணியாச்சு. இப்போது நம்ம நியூ ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 டர்னிங் செயின்ஸ் பண்ணணும். 1 2 3 4 பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டிச் கண்டுபிடிக்கணும். மார்க் பண்ணது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். இங்கேருந்து 1 2 3 4 5 5th ஸ்டிச். இதுதான் நம்மளோட ரோ 2ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். நம்ம இங்கே தான் பண்ணணும். yarn over twice. இதே செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் crochet ஸ்டிச். ஓகே, இப்போ நியூ ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திரும்ப டர்னிங் செயின்ஸ் 4 பண்ணிக்கணும். 1 2 3 4. இப்போது எந்த ஸ்டிச் மார்க்கர் கீழே இருக்கோ அதை ரிமூவ் பண்ணி நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டிச். அவ்வளோதான். செயின் 1 பண்ணிவிட்டு லீவ் லிட்டில் பிட் ஆஃப் டெயில்.